சலாமுன் அலைக்கும். கடந்த உரையாடல்ல மூசா நபியோட கைத்தடி பாம்பா மாறினதுக்கு பின்னால இருந்த அந்த ஆச்சரியமான உளவியல் ரகசியங்களை பற்றி பார்த்தோம். குறிப்பா அந்த பாம்பு குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஜான்-நுன் மற்றும் ஹையத்துன் போன்ற வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு ஆழமான மொழியியல் உணர்வுகள் ஒழிஞ்சிருக்குன்னோ விரிவா பேசினோம். பலரும் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டிருந்த அந்த தொடரோட அடுத்த பகுதிக்கு இன்னைக்கு நாம போக போறோம். அதாவது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அதிபதியான சுலைமான் நபி அவர்கள் முன்னாடி ஒரு மிகச்சிறிய படைப்பான எறும்புகள் செஞ்ச அந்த ஆச்சரியமான உரையாடலை பத்தி தான். அதிகாரம் படைத்த ஒரு மன்னர் முன்னாடி எறும்பு பேசுறத பத்தி வர்ற அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள் என்ன? வாங்க விரிவா பாப்போம். சர்வத்தையும் பரிபாலிக்கின்ற ஏக இறைவனின் அருளை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. பொதுவா குரான்ல சொல்லப்படுற நிகழ்வுகளெல்லாம் வெறும் புராண கதைகள் கிடையாதுங்க. அது நமக்கான வழிகாட்டுதல், அழகான முன்மாதிரிகள்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ குரான்ல சொல்லப்படுற சுலைமான் நபி வரலாற்றை வாசிக்கும்போது ஒரு எறும்பு எப்படி பேசும் அப்படிங்கிற அந்த வேதியியல் அல்லது உயிரியல் லாஜிக்கை தேடுறதுலேயே நம்ம பெரும்பாலும் தேங்கி நின்னுடுறோம். போன வீடியோல நாம பார்த்தோமே, அந்த பச்சை குழந்தை மற்றும் பாம்பு ஓமைகளை மாதிரி இந்த எறும்பின் செய்தியிலையும் ஒரு ஆழமான வாழ்வியல் பாடம் ஒளிஞ்சிருக்கு. மூசா நபியோட கைத்தடி மாற்றத்துல அந்த மறைந்திருக்கும் உணர்வை நாம எப்படி நுணுக்கமா பார்த்தோமோ, அதே போல சுலைமான் நபி எறும்புகளை கடந்து போன அந்த சூழலை குரானோட 27வது அத்தியாயம் 17, 18 மற்றும் 19வது வசனங்கள் எப்படி விவரிக்குதுன்னு அதோட மொழியியல் உணர்வை இப்ப கவனிப்போம். முதல்ல அந்த வசனங்களோட தமிழ் உணர்வை வாசிச்சிடுறேன். சுலைமானிடம் ஜின், மனிதகுலம், பரப்பவைகளிலிருந்து அவரின் சேனைகளாக திரட்டப்பட்டு அவைகள் அணிவகுக்கப்பட்டன. எறும்புகளின் பள்ளத்தாக்கின் மீது அவர்கள் வரலானார். அப்போது எறும்பு கூறியது, ஓ எறும்புகளே, சுலைமான் மற்றும் அவனது சேனைகள் உங்களை உணராது நசுக்கிவிடாமல் இருக்க உங்களின் வசிப்பிடங்களுக்குள் பிரவேசியுங்கள். அதன் கூற்றில் புன்னகைத்து சிரிக்கலானார். பின் கூறினார், பரிபாலனே, என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ அருள் புரிகின்ற உனது அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தும் வகையில் எது உனது திருப்தியை பெறுமோ அதன்படி நான் செயலில் சீர்படவும், சீராளர்களான உனது சேவகர்களில் உனது கருணையைக் கொண்டு நான் பிரவேசிப்பதற்கும் என்னை அணிவகுப்பாயாக. சுலைமான் நபிக்கிட்ட இருந்தது இன்னும் சாதாரணமான படைகள் கிடையாதுங்க. மனுஷங்க, ஜின்கள், பறவைகள்னு பலதரப்பட்ட சேனைகள் அவருக்கு உள்ளன. இவ்வளவு பெரிய படைய வச்சிருக்கிற ஒரு அரசன் சும்மா இருக்க முடியுமா? அப்பப்போ தன்னோட சேனைகள், நிலப்பரப்புகள் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒவ்வொரு அணியையும் நேர்ல போய் ஆய்வு செய்வார்ல. அப்படி ஒரு முறை அவர் தன்னோட படைகளை சீர் செஞ்சுக்கிட்டு பரிசோதனை பண்ணிக்கிட்டு வரும்போதுதான் இந்த எறும்புகள் இருக்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. இங்க நாம ஒரு விஷயத்த முக்கியமா யோசிக்கணும். எறும்பு அப்படிங்கிற இந்த வார்த்தைய நம்ம நடைமுறை வாழ்க்கையில நாம எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம்னு கவனிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லாத சாமானிய மக்களை நாம எறும்புகள்னு சொல்றது வழக்கம்தானே. நம்ம ஊர் பேச்சு வழக்குல கூட சொல்லுவாங்க, அவன் பெரிய ஆளுப்பா, அவங்கிட்ட போய் வம்பு வச்சுக்காத, ஒரு எறும்ப நசுக்கிற மாதிரி உன்னை நசுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு. அதே போல இங்கேயும் அந்த எறும்பு அப்படிங்கிற சொல் ஒரு மிக எளிய சாமானிய சமூகத்தை குறிப்பதாகவும் நாம எடுத்துக்கலாம். அதிகாரம் படைத்தவங்க முன்னாடி எதுவுமே செய்ய முடியாத எளிய மக்களின் உணர்வை இது உணர்த்துது. அங்க வசனங்கள்ல சொல்லப்படுறத நேரடியா உண்மையான எறும்புன்னே நாம எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் ஒரு அழகான யதார்த்தம் இருக்குங்க. பொதுவா இந்த பிராணிகளை வளர்க்கிறவங்களுக்கு அதோட செய்கையும் பாஷையும் ரொம்ப நல்லாவே புரியும். ஆடு, மாடு, கோழி, வாத்து இதெல்லாம் வளர்க்கிறவங்க இடத்துக்கு போய் பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, அந்த வாத்து கத்துறத பாரு, இங்க வராதேன்னு சொல்லுது. மாடு கத்துற சத்தத்தை வச்சு வீட்டு வாசல்ல யாரோ வந்திருக்காங்கன்னு அந்த மாடு சொல்றதா ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. அதே போலத்தான் சுலைமான் நபி அவர்களுக்கும் அந்த எறும்புகளோட பாஷையும் அதோட செய்கைக்கு பின்னாடி இருந்த உணர்வுகளும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னு நாம எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வசனங்கள்ல சொல்லப்படுற இந்த சூழலோட மையக்கருவை பார்க்க முயற்சிப்போம். இங்க ஒரு அரசன் தன்னோட சேனைகளை ஆய்வு செய்யற ஒரு சூழலைத்தான் குரான் விவரிக்குது. அவர் எறும்புகள் இருக்கிற அந்த இடத்துக்கு வர்றாரு. இத நேரடியா எறும்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு சாமானிய சிறு சிறு ஊர்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க ஒரு பெரிய அணிவகுப்பு பரிசோதனை நடக்குது. அதனாலதான் அங்க சொல்லப்படுது, எல்லாரும் உங்களோட இடங்களுக்கு போயிடுங்கன்னு.
அதாவது ஒரு பெரிய அதிகாரம் வரும்போது அவரவர் இடத்துல ஒழுங்கா நின்னு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி வச்சுக்கணுங்கிற உணர்வு அந்த வசனத்துல வெளிப்படுது. ஏன்னா அங்க வர்றது ஒரு மாபெரும் படை. அந்த இடத்துல நீங்க ஏனோ தானோன்னு அசால்ட்டா இருந்தீங்கன்னா உங்க பின்னால இருக்கிற உணர்வுகளையோ உங்க பக்கத்துல இருக்கிற நியாயங்களையோ அந்த படைகள் உணர்ந்துக்காது. அவங்க பாட்டுக்கு தங்களோட வேகத்துல உங்களை நசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய அதிகாரம் எளியவர்களோட நியாயங்களை உணராமலேயே அவங்கள நசிக்கிடக்கூடுங்கிற எச்சரிக்கை இங்க வெளிப்படுது. அந்த கூற்ற கவனிச்ச சுலைமான் நபிக்கு ஒரு புன்னகையும் சிரிப்பும் வருது. இது ஒரு மனுஷ இயல்புதானே. ஒருத்தர் பெரிய பதவியில இருக்கும்போது தங்களை கண்டு இவ்வளவு பேர் பயப்படுறாங்கன்னு பார்க்கும்போது மனசுக்குள்ள இயல்பாகவே ஒரு கெத்து உணர்வு வர்றது இயற்கைதான். ஆனா அந்த இடத்துல சுலைமான் நபி செஞ்ச அந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு மனித சமுதாயத்துக்கே ஒரு முக்கியமான பாடம். அந்த கெத்து உணர்வுல மூழ்கி மமதையா மாறிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. தாம் மனச ஒரு கட்டுக்குள்ள வைக்க அவர் முயற்சி செய்யறது அந்த பிரார்த்தனையில நல்லாவே தெரியுது. அதாவது அவரோட பிரார்த்தனையில வெளிப்படுற உணர்வு என்னன்னா, என்னோட அறியாமையால மத்தவங்களோட நியாயமான உணர்வுகளை நான் நசிக்கிடக்கூடாது. சர்வ சமாதான பரிபாலனுக்கு எது விருப்பமோ எதில் அவன் திருப்தி கொள்வானோ அந்த சரியான பாதையில என்னோட செயல்பாடுகள் அமையணும்னு வேண்டுறாரு. அது மட்டும் இல்லாம இறைவனுக்கு முன்னாடி தானும் ஒரு எறும்புதான் அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்துற விதமா உன்னோட நல்லடியார்கள் கூட்டத்துல என்னையும் ஒருத்தனா சேர்த்துக்கோன்னு கேக்குறாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய உளவியல் இதுதான். ஒரு மாபெரும் அதிகாரம் தன்னோட வேகத்துல எளியவர்களை நசிக்கிடக்கூடாதுங்கிற யதார்த்தத்தை அந்த எறும்பு சம்பவம் எவ்வளவு அழகா பிரதிபலிக்குது பாத்தீங்களா? தன்னோட தலைமையில அப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுல சுலைமான் நபி எவ்வளவு கவனமா இருந்திருக்காருன்னு அவரோட அந்த பிரார்த்தனையே நமக்கு சொல்லுது. இப்போ இதிலிருந்து நமக்கான நடைமுறை படிப்பினைய பார்ப்போம். வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகார நிலைக்கு வரக்கூடும். ஒரு நிறுவனத்தோட முதலாளியாவோ அல்லது ஒரு குடும்பத் தலைவராவோ அது இருக்கலாம். ஏன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தருணத்துல ஒருத்தர் பெரியவரா இருக்கலாம். அப்படி அந்த அதிகாரத்துல இருக்கும்போது அந்த வேகமான ஓட்டத்துல ஒரு எச்சரிக்கை தேவைப்படுது. அதாவது தங்களுக்கு முன்னாடி இருக்கிற எளிய மனுஷங்களோட நல்லுணர்வுகளை எறும்புகளை மிதிக்கிற மாதிரி தங்களையும் அறியாமலேயே விதிச்சிடக்கூடாது. அதே சமயம் எளியவர்களோட அந்த மெல்லிய குரலுக்கு செவிசாய்க்கிற ஒரு நாட்டம் சுலைமான் நபிகிட்ட இருந்தது. அந்த நிதானம் ஒழுங்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வளரணும். இதுதான் இந்த நிகழ்வோட முக்கியமான மையக் கருத்தா வெளிப்படுது. அதே போல நாம ஒரு மேலிடத்துல கோரிக்கை வைக்கும்போது நம்மளோட தகுதியான இடத்துல இருந்துகிட்டு ரொம்ப ஒழுங்காகவும் தன்மையாகவும் சொல்லணும். நாம திமிராவோ அல்லது ஆவேசமாவோ பேசணும்னா நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும். அங்க நம்ம திமிரு தான் பெருசா தெரியும். அப்புறம் அப்படியே நசிக்கிடுவாங்கங்கிற நினைவூட்டல் எறும்புகளின் பேச்சில் வெளிப்படுது. இந்த இடத்துல மூசா நபி மற்றும் அவரது சகோதரருக்கு இறைவன் உணர்த்திய அந்த போதனை நமக்கு ஞாபகம் வருது. ஃபிரௌனோட அவையில போய் சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது தன்மையோடு பேசுங்கன்னு இறைவன் கட்டளையிடுறான். அதனாலதான் பாருங்க, ஃபிரௌன் அந்த பேச்ச கேட்காட்டியும் அங்க அவையில இருந்த ஒரு நன்னம்பிக்கையாளர் மூலமா மூசா நபி மேல ஃபிரௌன் கொள்ளவிருந்த அந்த ஆவேசம் தடுக்கப்படுது. இதுல சர்வ பரிபாலனையோட சிறப்பம்சத்தை நம்மால நல்லா உணர முடியுது. யதார்த்தமான உண்மைகள் எப்படி போலித்தரமான வாதங்களை உடைத்து எரியுமோ அதே போல எளியவர்களோட நியாயமான கோரிக்கைகள் அதிகாரத்தோட வேகத்தை சற்று நிறுத்தி சிந்திக்கும்படி செய்யணும். அப்படி இல்லாம அந்த அதிகாரத்தோட மமதையிலேயே இருந்தா ஃபிரௌனோட ஆட்சி எப்படி தடம் தெரியாம கவுந்ததோ அதே போல அதிகாரத்தோட கண்ணியமும் ஒரு நாள் கவிழ்ந்து போகுங்கிற ஒரு எச்சரிக்கை கலந்த நினைவூட்டல் இங்க வெளிப்படுது. இறைவன் நாட்டப்படி அடுத்த உரையாடல்ல இதே சுலைமான் நபியின் வரலாற்றில் வரும் ஹூத் ஹூத் பறவை மற்றும் அது சுமந்து வந்த செய்திகளின் பின்னால் இருக்கும் மொழியியல் உணர்வுகளை பத்தியும் விரிவா பார்ப்போம். சர்வ சமநிலைக்கான பரிபாலனையில்தான் நமக்கான அடைக்கலம், சமாதானம். அந்த ஏக பரிபாலனுக்கே புகழ் அனைத்தும்.